குரலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார் என்று தெய்வப்புலவர் பாடினார். இன்று அவர் நம்மிடையே இருந்திருந்தால் குழலினிது யாழினிது என்பர் பாஸ்கரின் இனிமைத் தமிழ் கேளாதார் என்று பாடியிருப்பார். ஆம், குரலின் வழியே காதலோடு ஊடுருவும் கலைஞர் அவர். கலைகளின் பிறப்பிடமான ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தின் முத்துப்பேட்டையில் இருந்து கிளம்பிய இந்த முத்து கலைகளின் பல திசைகளிலும் ஒளி வீசியது. திருமதி ஒரு வெகுமதி என்ற திரைப்படம் மூலம் தமிழ் திரை உலகமும் தமிழும் பெற்ற வெகுமதி திரு முத்துப்பேட்டை சோமையா பாஸ்கர் அவர்கள். தன் வசீகர குரலால் பல கதாநாயகர்களின் நடிப்புக்கு உயிரூட்டிய அற்புதமான பின்னணி குரல் கலைஞர். அதோடு தன் இயல்பான நடிப்பால் சின்னத்திரையிலும் வெள்ளித்திரையிலும் பல கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்த மிகச்சிறந்த நடிகர். அவர் ஒரு பன்முகக் கலைஞர், பைந்தமிழ் ஆர்வலர், சிறந்த பேச்சாளர், அழகான குரலுக்குச் சொந்தக்காரர், இயற்கையை நேசிப்பவர், அன்பான கணவர், பாச மிகுந்த தந்தை, திறமையான எழுத்தாளர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர், ஆழமான கருத்துக்களை நகைச்சுவை மூலம் மக்களிடம் கொண்டு சேர்த்த சிறந்த கலைஞர், பெருவாரியான மக்களின் ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு கடும் சோதனைகள் ஏற்படும்போது எவ்வித தயக்கங்களும் இன்றி தைரியமாக தனது கருத்துக்களை வெளிப்படுத்தும் ஆன்மீக அன்பர். மனிதநேயம் மிக்க இந்த மாமனிதருக்குத்தான் எத்தனை முகங்கள்! 225க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களாக வாழ்ந்து நம்மை மகிழ்வித்தவர். மொழி திரைப்படத்தில் நடித்ததற்காக தமிழக அரசின் சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருதை வென்று நடிப்புக் கலையினை பெருமைப்படுத்தியவர். தற்போது பார்க்கிங் திரைப்படத்தில் இளம் பருதி என்ற கதாபாத்திரமாக வாழ்ந்ததற்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை இந்திய அரசு அறிவித்துள்ளது. இது திரு எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு மட்டும் கிடைத்த பெருமை அல்ல, அந்த விருதுக்கே கிடைத்த கௌரவம். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஔவை மூதாட்டி சொன்னார். ஒரு கலைஞன் தன் வாழ்நாள் முழுவதும் கற்க வேண்டிய அவசியத்தையும் கற்றுக்கொண்டதை திரையில் வெளிப்படுத்துவதும் எவ்வளவு முக்கியம் என்பதை திரு எம்.எஸ். பாஸ்கர் நிரூபித்துள்ளார். யதார்த்தமான நடிப்பின் சக்கரவர்த்தியாம் திரு எம்.எஸ். பாஸ்கரின் மணிமகுடத்தில் பதிக்கப்பட்ட வைரம்தான் இந்த தேசிய விருது. அவரை கௌரவிப்பது எங்கள் அமைப்பிற்கு கிடைத்த பெருமை. இயல்பான நடிப்பின் இலக்கணமாக திகழும் இத்திரையுலகின் கதிரவனை வாழ்த்தி வணங்குகிறது சம்ஸ்கார் பாரதி.